Hi friends. Thanks for joining for Roma India podcast. It is not a first podcast actually. Currently, this is a first podcast channel for entrepreneurs and small level entrepreneurs. Around sorry, high level investors. Around sorry, it's a nice space and as well as community there. Yeah. Uh, Shaktivel இருக்காரு. Shaktivel is guest for today. அவர் ஸ்டார்ட்அப் வச்சிருக்காரு சேலத்துலேருந்து and he's connecting from Salem. Hi Shaktivel. Hi. Hi, bro. Hi. Our startup level he is doing much in Salem areasல வந்து நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் அவரே நிறைய ஸ்டார்ட்அப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காரு. அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். We can start with introductions. அவரை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். உங்களை பற்றி சொல்லுங்க சக்தி. Yeah. Santosh, we have started in a building startup in right now 2025, right? So right now we're starting. We planned already. I'm speaking Tamil also. Yeah. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2021லேருந்து பிளான் பண்ணது இந்த விஷயம் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேஸஸில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ரீசெண்டாக தான் வி ஆல் டன் சம் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸும் எடுத்து பண்ணிட்டு இருந்தது. தென் ஹாவ் கொலாபரேட் டீம் மெர்ஜ் பண்ணிட்டு ஹாவ் கம் வித் ஸ்டார்ட் அப். ஓகே. ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸஸ்லேயும் போகணும், சர்வீஸ் ப்ளஸ் ட்ரைனிங், இந்த மூணுமே என்னோட கோர் பார்ட்லேருந்து இதுதான். மெயின் திங் இஸ் ப்ராடக்ட் பேஸஸ். ஸோ நாங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக ஹாவ் மேக்கிங் 2 ப்ராடக்ட் ரைட் நவ். ஓகேங்களா. ஸோ இப்போ நாங்கள் சர்வீஸ் பேஸஸில் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், லைக் வந்து சேம் டைம் வந்து சாரி ஹேவ் ப்ரொவைடிங் வெப்சைட் டெவலப் பண்ணுறதும் சரி, மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதும் சரி, கஸ்டமர் ரிலேஷன் சாஃப்ட்வேரில் வந்து சிஆர்எம்ல வந்து லைக் வந்து ஒரு எல்எம்எஸ் போர்ட்டல் க்ரியேட் பண்ணுறதும் சரி. ஸோ அதுமாரி அப்ளிகேஷனாக சர்வீஸ் பேஸஸில் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் ட்ரைனிங் பேஸஸில் பண்ணுறப்போ எண்ட் டு எண்ட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்ஸ்க்கு உண்டான எல்லாமே யூஐ யூஎக்ஸ்லேருந்து டெவாப்ஸ்லேருந்து ஒவ்வொரு கோர்ஸஸ் வைஸ் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேப் பிளான்டு. ஸோ இப்போ பிளான் பண்ணிட்டு ரைட் நவ் அதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. தென் இப்போது கரண்ட்டாக வந்து இந்த 2 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் டு லைக் ஸ்டூடெண்ட்ஸ், லேர்னிங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாரி தான் கொண்டு போகலான்ட்டு. ஓகே. உங்கள் ஸ்கூல் டேஸில் எப்படி காலேஜில் எங்கே படிச்சீங்க? ஸ்கூல் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டார்டிங் டு எண்ட் 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இங்கிலீஷ் எனக்கு அப்பயும் சரி இப்பயும். ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் பட் நாட் குட் வெல் அப்படிங்கிற மாரி தான். ஸோ இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எவ்ரி டைம் ஹாவ் லேர்ன் த இங்கிலீஷ் ஆல்சோ. கற்றுக்கிட்டே தான் இருக்கும். பிஸ்னஸ்ங்கிறது எல்லாமே கம்யூனிகேஷனுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்பயுமே ஸ்கூலில் நல்லா படிக்கிறது தான். 10th 12th குட் மார்க் ஸ்கோரிங் எல்லாமே நல்லா படிக்கிற பையன் தான். பட் வந்து எனக்கு அப்போலேருந்து ஒரு தாட் தான், பிஸ்னஸ் பண்ணணும், சேம் டைம் ஓன் கம்பெனி மேக்கிங் மை பிராண்டு என்னோட ஏரியாவில் இருக்கணும்னு நினைப்பேன். எடப்பாடி சேலம் எடப்பாடியில் என்னோட ரீஜியன்னா அந்த இடத்துல என்னோட பிராண்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறது இருக்கணும். ஸோ அதை பில்ட் பண்ணி யோசிச்சதை தான் இந்த அந்த விஷயம் தான் இப்போ ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு இங்கே பில்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் பார்த்தீங்கன்னா கியாட்டில் படித்தேன், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லிட்டு காக்காபாளையம் சேலம் நியர்பை தான். ஸோ நல்ல டீச்சிங் எனக்கு பொறுத்த வரைக்கும். எனக்கு அங்கே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னா பீப்புளோட நெட்ஒர்க்கிங் பில்டிங் தான். ஸோ ஒவ்வொருத்தரோட தாட் ப்ராசஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ நான் நார்மலாக ஸ்கூல் படிச்சுக்கிறப்போ அது சரௌண்டிங் என்ன நம்ம பார்க்குறோமோ அப்படின்னோ அந்த விஷயத்தை தான் நம்ம கண்ணோட்டமாக பார்ப்போம். நேராக போகிறோம், பீப்புள்கிட்ட பார்க்குறோம், பேசுகிறோம், சரௌண்டிங் என்ன அந்த லோக்கல் விஷயங்கள் பேசிட்டோம். காலேஜ் போகிறப்ப டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. நிறையா விஷயங்கள் கற்றுக்குறோம் டே பை டேங்கிற மாரி. ஸோ நிறையா லேர்னிங் ப்ராசஸ் காலேஜ் கேதர் ஆச்சு. ஓகே. திங்ஸ் லைக் உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா கிடச்சிச்சு நம்மளும் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு? ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிற ஐடியாங்கிறது வந்து ஸ்கூல் டேஸில் ஆக்சுவலாக வந்து எனக்கு ப்ரோக்ராமிங்னா என்ன ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, லைஃப்பில் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. பட் எனக்குள்ள ஒரு தாட் என்னென்னா சம்திங் டூ பெட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு தாட். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஆக்சுவலாக ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணப்போ ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ ஒரு பர்சன் ஆக்சுவலாக என்னோட சீனியர் நினைக்கிறேன்.
என்கிட்ட வந்து பேசினார். "என்னடா பண்ற? என்ன லைஃப் எப்படி போகுது?" அப்படின்ட்டு கேட்டாரு. நான் சொன்னேன், "அண்ணா அப்படி தானே போகுது லைஃப். என்ன பண்றதுன்னு தெரியல லைஃப்ல. நெறையா இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஃபேமிலி கொஞ்சம் கொண்டு போணும். ஏதோ பண்ணணும் இருக்கு. பட் என்ன பண்றது தெரியல." அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு பாயிண்ட் வச்சாரு. "இது லேர்ன் பண்ணிக்க. வெப் வெப்சைட் பில்டர்ன்னு சொல்லிட்டு .NETன்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்தாரு." எனக்கு அப்படின்னா என்னன்னு ஓகே. தெரியாது. அப்போலேருந்து நான் ஓகே. லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது தான். ஓகே. அப்பதான் ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். இத கத்துக்கிறப்ப தான் கம்பெனிஸ் பத்தி ரிலவென்ட்டா ஓரியன்ட் திங்ஸ் நெறைய கத்துக்க ஆரம்பிச்சது. கம்பெனிஸ் என்னென்ன பண்றாங்க, ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணது தான். ஓகே. ஓகே. ஸோ இந்த பாட்காஸ்ட் நம்ம பார்ட் 1, பார்ட் 2 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் அப் லேர்னிங்கை பற்றி கொண்டு போகலாம். எப்படிலாம் ஒரு ஸ்டார்ட் அப் ம். ஆரம்பிக்கணும், ஐடியேஷன் ஸ்டேஜ்லேருந்து எப்படி ம். இன்வெஸ்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி கொண்டு போகணும், இன்வெஸ்டர் ஸ்டேஜ்லேருந்து எப்படி அடுத்த ஸ்டெப்பு போகிறது, ரெண்டு வழியாக பிடிக்கலாம். இப்போ ஆமா. நம்மளாம் இருக்கிற ஸ்டேஜ் வந்து MVP ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம். ம். மினிமம் வேல்யூபிள் ப்ராடக்ட். நம்மள்ட்ட ப்ராடக்ட் இருக்கு, இன்னும் மார்க்கெட்டுக்கு போகல. ஸோ ஸ்டில் வி ஹேவ் எ மார்க்கெட் போகும். ப்ராடக்ட். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க ஐடியேஷன் ஸ்டேஜ். காலேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே ஹேக்கத்தான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் த ஸ்டேஜ் ஆஃப் ஐடியேஷன்ஸ். உங்களுக்கு ஐடியா வரும், உங்களுக்கு ஸ்கில் இருக்கும், ம். அதை பற்றி அவங்க அதை பற்றி பண்ணிடுவாங்க. கரெக்ட்டு தேர் தான். இன் ஐடியேஷன் ஸ்டேஜ். ஸோ குரோமா இந்தியா என்ன பண்ணுறோம்னா, வி ம். ஹாவ் எ செப்பரேட் மென்டர்ஸ். நிறைய பேர் இருக்காங்க. நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் இந்தியா ஃபுல்லாக நடக்கும், எஸ்பெஷலி இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். And so we have around 90 members in the group currently, WhatsApp group actually. So what we are doing is like you can take a small degree like I to I, like in terms of entrepreneurship. So உங்களுக்கு தேவையான will be take workshops மாதிரி you can consider as that. We will guide end to end for startups especially. So in terms of creating FM ஃபைனான்ஷியல் மாடலிங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு செப்பரேட் தேங். ஃபோர்காஸ்டிங், அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணும், எவ்வளோ எவ்வளோ அசம்ஷனுக்கு எவ்வளோ எத்தனை ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்படும், எதில் காசு செலவாகும். ஸோ ம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் லைக் வி வில் பி கைடிங் யூ சேம் டைம். And next thing is like நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. ஹோப் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணால் இட் வில் பி பெட்டர் மூவ் ஃபார் அஸ் டு க்ரோம் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இன்குபேஷன் சென்டரில் வந்து யூ கேன் கொலாபரேட் வித் காலேஜஸ் அண்ட் யூ கேன் டெவலப் தேர். அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் தருவாங்க தேர், அண்ட் யூ கேன் டெவலப் ப்ராடக்ட் தேர் சேம் டைம். ஸோ லைக் ஸ்டார்ட் அப் டீம்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சேம் டைம். நீங்கள் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ம். ஓகே. ஸோ எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ம். பேஸ்ட் ஆன் த செக்டார் what you take, you have a number of advantages into it. So like we can start from the story here. எப்படின்னா ஒரு பையனுக்கு ஒரு ஐடியா வருது காலேஜ் படிக்கும்போது. அவன் காலேஜில் வந்து அது பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அப்போ அவன்கிட்ட ஸ்கில் இருக்கும், பட் அவனுக்கு ஸ்கில் வந்து ஒரு அறகுறையாக இருக்கும். ஸோ காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ் வருது, அவன் வந்து இன்னொரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறான் எம்ப்ளாயியாக. ம். ஸோ எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணும்போது லைக் he may get a exposure of experience. ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் கெட் என்னென்ன பண்ணும். நடக்குது, அதெல்லாம் ம். புரிஞ்சுக்கிறான். என்ன மாதிரி சஸ்கம் எப்படி நம்ம கொண்டு போகணும்னு அதுலேருந்து கற்றுக்குறான். ஸோ அதுலேருந்து ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ஒரு ஐடியா கிடச்சிட்டு அப்புறம் he is building நெட்வொர்க். ஸோ ம். நிறைய ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குது, அடுத்து என்ன பண்ணலான்னு ஐடியாஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்க மென்டரிங் பண்ணுறாங்க.
அந்த ஐடியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி எம்விபி வருது. எம்விபி வந்துருச்சு. ஸோ எம்விபி வந்து சும்மா இல்லாமல் லைக் நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர் ஸ்டேஜ், ப்ரீ ரெவென்யூ ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டார்ட் அப் வந்து ரெவென்யூவே பார்த்துருக்காது, ஜீரோ ரெவென்யூவாக இருக்கும். ஸோ ப்ரீ ரெவென்யூ ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்ட் அப். ஸோ அப்போ இருக்கும்போது லைக் லைக் யூ வாண்ட் டு சம் இன்வெஸ்டர் கேட்பாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு இப்போ ரெவென்யூ கிடையாது. பட் யூ ஆர் கோயிங் ஃபார் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ அவங்க அவங்க வந்து தே வில் ஆஸ்க் சம் மார்க்கெட் ரிசர்ச். உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி மார்க்கெட் ரிசர்ச்னு ஒன்று கேட்பாங்க. அந்த மார்க்கெட் ரிசர்ச்சில் இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் ரோல் அவுட் ஆகிற டேட்டா இருக்குல்ல, அதையும் எதையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இஃப் டேட்டா இஸ் வேரியேஷன், லைக் உங்கள் ஸ்டார்ட் அப் வந்து நல்ல ஸ்டார்ட் அப்னு சொல்லி உங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெவன்யூ மாடல், உங்களோட ஃபைனான்ஷியல் மாடல் அண்ட் வேல்யூவேஷன்ஸ், உங்கள் கம்பெனி வேல்யூவேஷன் பொறுத்து தான் இன்வெஸ்டர் வில் பி பிச்சிங் யூ. ம். ஸோ ஐ ஹேவ் மை ஓன் டீம் ஃபார் வேல்யூவேஷன் அஸ் வெல். ஸோ நானும் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் ரீசெண்டாக. நான் எங்கன்னா லைக் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ லைக் they give enormous training actually. எப்படி கம்பெனி வேல்யூவேஷன் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும், ம். எப்படி ஸ்டாண்டர்டான கொஸ்டின் கேட்டு எப்படி ஆஹ், எப்படி டேட்டா வாங்கணும், அதெல்லாம் நல்லா சொல்லி தந்தாங்க. ம். இட்ஸ் 1 week ட்ரைனிங் இன்சைட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மும்பை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லைக் if VC or investors, they will be guiding you. ஸோ அவங்களே லைக் they can be incorporated. அவங்களே உங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் போட்டு தரலாம் ம். based on the institutions. After that இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் டே பை டே. Great. யூ வாண்ட் டு ரிப்போர்ட் த இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர் கிரியேட் பண்ணுறீங்களோ அது இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் திங். ஸோ க்ரோமை இந்தியாங்கிறது இட் இஸ் லைக் ஓப்பன் சோர்ஸ் பி ஸ்கூல் மாதிரி தான். ஐ டு ஐங்கிற ஸ்டார்ட் அப்க்கு எல்லாமே கைட் பண்ணுவோம். இன்வெஸ்டர் ஓரியன்ட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய கூப்பிடுவோம். இன்வெஸ்டரை வச்சுட்டு